அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பாவக்காய் மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சுருக்கேன். நீங்கள் கடலெண்ணெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை ஒன்றரை கட் பண்ணி போட்டுக்கோங்க, ரொம்ப கட் பண்ணிட வேணாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணுங்கிற அவசியம் கிடையாது. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வெந்தால் போதும். அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடிப்படியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் சும்மா கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்குறேன். இது எதுக்காகனா தக்காளி இப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வரணுங்கிறதுக்காக. கரண்டி போட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக தக்காளி வெந்து வரும். பார்த்தீங்களா? இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்புறம் 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். ஒரு கிளறி விட்டதுக்கப்புறமா பாவக்காய் இந்த அளவுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை சேர்த்துக்கோங்க. பாவக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கீழேருந்து மேல் பகுதி வர மாதிரி கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்து அரிசி களைஞ்சி வச்சுருப்போம் பார்த்தீங்களா தண்ணி, அந்த தண்ணியில் சும்மா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து அதில் 1/2 டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கிறேன் பாருங்கள். சும்மா கொஞ்சமாக சேர்த்தா போதும். தண்ணீர் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. நடுவில் ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை கிளறி விட்டுக்கோங்க கரண்டி போட்டு. இப்போது அடுப்பை நல்லா ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கரம் மசாலா அப்புறம் சிக்கன் மசாலா எதுக்கு சேர்க்குறேன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்து நல்லா மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா மூடி போட்டு வேக விட்டுக்கோங்க. வெல்லம் எதுக்காக சேர்க்குறோம்னா பாக்கால கசப்பு அதிகமாக இருக்கும். தக்காளி நம்ம சேர்க்குறோம் புளிப்புக்காக. பாக்கால கசப்பு இருக்கும், புளிப்பு கசப்பு உரப்பு எல்லாமே சேர்ந்து வரும்போது கொஞ்சமாக நம்ம வெல்லம் சேர்த்தோம்னா டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும். வெல்லம் சேர்த்து சாப்பிடாதவங்க ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 2லேருந்து 3 தடவை நல்லா கரண்டி போட்டு கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டான பாவக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.